வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்காக ஓடி ஓடி வந்த பெரும் கூட்டம், அரண்டு போன அத்தனை கட்சிகளும். உண்மையாகவே ஆண்ட கட்சியும் ஆள்கின்ற கட்சியும் அரண்டு தான் போய்விட்டதா அண்ணாமலைக்கு வந்த கூட்டத்தை பார்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னவோ உண்மை என்று தான் படுது. அதுக்கான ஆதாரத்தை இந்த வீடியோவில் நான் இணைக்க போறேன். பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அண்ணாமலைக்கு வந்த பெரும் கூட்டத்தை பாருங்க. இந்த பெரும் கூட்டம் தேனியில ஒன்று சேர்ந்து இருக்குதுங்க. எதற்காக? போதைப் பொருளுக்கு எதிராக மராத்தான் ஓடி இருக்காங்க. ஏதோ பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் அந்த பக்கத்தில் மட்டும்தான் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால்தான் பொள்ளாச்சியில் மட்டுமே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநாடு நடத்திவிட்டு திருச்செந்தூரில் நடத்த வேண்டிய பொதுக்கூட்டத்தை அப்படியே ரத்து பண்ணிட்டு போயிட்டாருப்பா. ஏன்னா அந்த இடத்துல அண்ணாமலைக்கு கூட்டம் வராது. பொள்ளாச்சியில் பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் இனிமே எங்கே போனாலும் சரி அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டியே ஆகணும். இல்லை என்றால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சொந்த செல்வாக்கு, சொந்த சமுதாய செல்வாக்கு, எந்த இடத்துல அவருக்கு சமுதாயம் இருக்குதோ அங்கதான்பா அவருக்கான வேல்வேஷன் இருக்குது. ஏன்னா எடப்பாடி எப்போதும் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறார் பாருங்க. அதே மாதிரி நம்ம அண்ணாமலைக்கும் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் செல்வாக்கு அப்படின்னு முடிவு பெற்றுவாங்க. அதற்கு பிறகு எதிர்மறையாக பேசி தொலைச்சிருவாங்க. அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூரில் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போய் படுத்துட்டாருப்பா. தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலைக்கு ஆதரவு இல்லைப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நிச்சயமாக எல்லா மண்டலத்திலும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர் இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்வார்கள். அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் நாமெல்லாம் மராத்தான் ஓடணும், பேரணி நடத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட. சொன்ன மாதிரியே கண்ணு மாதிரி நாத்திகாம சிறப்பாக செஞ்சு முடிச்சாங்க. தமிழகம் முழுவதுமே பெரும் திரளாக மராத்தான்ல கலந்துக்கிட்டாங்க, பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா கரு நாகராஜ் அவர்கள் பழவந்தாங்கல் இருந்து நங்கநல்லூர் வரைக்கும் பேரணி நடத்தி இருக்கின்றார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். வளர்ந்த கட்சி, கையில் காசு வச்சிருக்கிற கட்சி, இந்த ரெண்டு கட்சியால் மட்டும்தான் இவ்வளோ தொலைவுக்கு ஒரு பேரணியை நடத்த முடியும், ஒருங்கிணைக்க முடியும். ஆனால் கருநாகராஜன் அவர்கள் செய்திருக்கின்றார் என்றால் அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டி அண்ணாமலையை நோக்கி இளைஞர்கள் வருகின்றார்கள், புதியவர்கள் வருகின்றார்கள், அரசியலில் ஜொலிக்கணும் என்கின்றவர்களும் வருகின்றார்கள். நம்ம விஜயை நம்பி போனாங்கப்பா, போனவங்க அத்தனை பேரும் பலனடைந்தாங்கப்பா. நாம பல ஆண்டு காலமாக சில கட்சிகளை கடந்தோம், அந்த கட்சி நம்மளை கண்டுக்கிற மாதிரி தெரியல. எதற்காக அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும்? இன்னைக்கு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். இளைஞர்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க. இனிமே இளைஞர்கள் யாரை முடிவு பண்ண போறாங்க? கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்ட பழம் பெருச்சாலிகளா? கிடையாது, புதியவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, அடுத்தது யார் இந்த தமிழகத்தை ஆள்றது? விஜயை நம்பி ஓட்டு போட்டோம், ஒன்னும் ஆட்சி சுகமில்லை என்று முடிவுக்கு இளைஞர்கள் வந்தார்கள் என்றால் அடுத்த சாய்ஸாக அண்ணாமலை தான் தேட போறாங்க. ஸோ நாமளும் போய் அண்ணாமலை கிட்ட இணைவோம் என்று பல அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி அண்ணாமலை பின்னாடி இணைந்திருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா விஜய் கட்சி ஹவுஸ்ஃபுல்லு. கடந்த காலங்களில் போட்டியிடுவதற்கு ஆள் கிடையாது, சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கோட்டீஸ்வரர்கள் மட்டும்தான் சீட்டு கிடைக்கும் விஜய் கட்சியில. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல யார் போய் தன்னை இணைத்துக் கொள்வார்கள்? போனவங்களுக்கு அங்க மரியாதை இல்லை. அதனால இப்போ அண்ணாமலை நோக்கி வருகின்றார்கள். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் படித்தவர், அரசியல் தெரிந்தவர், ஏற்கனவே நிர்வாகம் என்ன என்பதை பற்றி அரசு உத்தியோகத்தில் இருந்து செய்திருக்கின்றார். அதனால அண்ணாமலை பெரிய மாற்றமாக இருப்பார் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் விஜய் பின்னாடி போலாம் என்று இருந்தவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி வந்திருக்கின்றார்கள். அதனாலதான் பெரும் கூட்டம் அண்ணாமலைக்கு கூடுச்சு. இது ஆண்ட திமுக, அதிமுக ஆளும் டிவி கேக்கெல்லாம் பெரிய அலறலை உண்டு பண்ணியிருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதை பார்த்து அரண்டு போய் தான் இருக்கிறாங்க. எப்படி சொல்ற அப்படின் போது இந்த வீத லீடர்ஸா, ஆமா, அந்த அமைப்பிலிருந்து பல அதிருப்தி குரல்கள் நம்ம கண்ணால பார்க்க முடியுது. அதிருப்தியா இல்ல ஆதங்கமான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆதங்கம் என்று தான் நினைக்கிறேன். என்ன ஆதங்கம் என்று பார்க்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல இருந்து வராரு.
காலையிலே போய் ஏர்போர்ட்ல குவிந்துட்டாங்க திமுக காரங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட காராட போய் காத்துட்டு இருந்தார். ஆனா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல இருந்து சென்னை திரும்புவதற்கு லேட் ஆயிடுச்சு. திமுக காரங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. மீண்டும் இரவுல வராரு. இரவுல வந்திருக்கவங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த நிகழ்வை டிவியானது நேரலை பண்ணுது. இப்போ ஒரு வியாதி தமிழகத்தில் தொத்திக்கிச்சு. என்ன வியாதி என்று பார்க்கும்போது, ஒரு தலைவர் போனாருன்னா அவர் காருக்கு பின்னாடியே ஓடணும். தலைவர் கிளம்பி வீட்டுக்கு போறாருன்னா அவருக்கு வழி விடக்கூடாது. 10 பேர் இருந்தா கூட காருக்கு முன்னாடி போய் நிக்கணும். கார்ல இருக்கக்கூடிய தலைவரும் சரி, கார் டிரைவரும் சரி, ஆர்ன் அடிக்கணும். பி 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 பின்னு ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டண்டா சுவாமி நம்ம ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காகவே போன 1000 பேர் கடந்த காலத்தில் முதிர்ச்சியான கூட்டம், இதெல்லாம் தற்குறி இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் ஸ்டாலின் அவர்கள் இறங்கின பிறகு அந்த காரை சூழ்ந்து கொண்டார்கள். அவ்வளோ பெரிய கூட்டமா. அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களால் நீந்தி வரவே முடியலையாம். ஆர்னு அடிச்சு பார்த்து செக்யூரிட்டிகள்லாம் ஒதுக்க, காவல்துறையினர் ஒழுங்குபடுத்த, அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாலின் அவர்களால் தப்பிச்சு சொந்த வீட்டுக்கு வர முடிஞ்சுதான். ஏன் விஜயை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருந்தார். ரசிகர் பட்டாலும் அரசியல் மையப்படுத்தப்படாத தற்குறி கூட்டங்கள் தான் விஜயுடன் இருந்தவங்க. அதனால விஜய் எங்க போனாலும் வண்டி பின்னாடி ஓடினாங்க, வண்டியை மறிச்சாங்க, பல்வேறுபட்ட விபத்துகள் ஏற்பட்டது. அவருக்கு கண்மூடித்தனமா கூட்டம் கூடுது. ஆனா வராத கூட்டத்தை ஏகப்பட்டவை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலினுக்கு காட்டுறாங்க டிவிக்காரங்க. ஆனால் நல்ல நோக்கத்துக்காக தமிழகம் முழுவதும் மராத்தான் போனாங்க, பேரணி நடத்தினாங்க, அப்புறம் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இப்படி எப்படியெல்லாம் போதை ஒழிப்பை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் எந்த டிவியும் இதை காட்டவே இல்லை. ரொம்பவே வருத்தம் வீத லீடர்ஸ் அமைப்பினருக்கு. என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம், தமிழ் சமூகமானது கொஞ்சமாவது திருந்தும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த நிகழ்வை யாருமே ஒளிபரப்பு பண்ணலையே, ஒரு செய்தியாக கூட சொல்லலையே. காசு கொடுத்து மராத்தான் நடத்துகிறாங்க. பல ஹாஸ்பிட்டலுங்க, பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் தன்னுடைய ப்ராடக்டை விளம்பரப்படுத்துறதுக்காக நடத்துகிறாங்க. ஆனால் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பானது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஒரு பேரணியை, இப்படி ஒரு மராத்தான் நடத்திருக்காங்க. தமிழகம் முழுவதும் அணியாக வந்திருக்கிறாங்க. நம்ம சோசியல் மீடியா போய் பார்த்தா உண்மையாகவே மராத்தான் போட்டியில் வயது வித்தியாசம் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் கலந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு டிவியில் கூட செய்தி சொல்லலையே. இதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்ட கட்சியான திமுகவும் சொல்லிட்டு இருக்கோம், டேய் அண்ணாமலை வளர்ந்து வரான், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் போயிடும், இந்த செய்தியை போடாது அப்படின்ட்டாங்க பொழுது. ரெண்டாவது, விஜய்க்கு பின்னாடி தான்டா இவ்வளோ கூட்டம் வரும், அதனால அண்ணாமலைக்கு பின்னாடி இவ்வளோ கூட்டம் வருது. அப்போ விஜயினுடைய ஆட்சி அதுக்குள்ளாக சலித்து போச்சா? அண்ணாமலை பின்னாடி ஓடுறாங்க, விஜய்க்கு இருக்கின்ற ஈர்ப்பு சக்தி அண்ணாமலைக்கு இருக்குதா? அட இந்த மாதிரி செய்தியெல்லாம் ஒளிபரப்பு பண்ணாத அப்படின்னு சொன்னாங்களே என்ன தெரியல. எனக்கு தெரிந்து ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் அண்ணாமலைக்கு வந்த கூட்டத்தை பார்த்து அரண்டு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சில பேர் என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அண்ணாமலையுடைய பேஜில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான பேர் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸ் தளத்தில் 1 மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வீத லீடர்ஸ் அமைப்பானது மராத்தான் நடத்தியிருக்கிறது, பேரணி நடத்தியிருக்கின்றார்கள், பல போட்டிகள் நடத்தியிருக்கின்றார்கள். இப்படி விழிப்புணர்வுக்காக மெனக்கிட்ட அந்த மெனக்கிட அவருடைய சமூக வலைதளத்தில் பதியவே இல்லை. நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தேன், அவர்களை சந்தித்தேன், இவ்வளவுதான் செய்தி இருக்குது அண்ணாமலை அவர்களுடைய எக்ஸ் தளத்தில். இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு மூலமாக மராத்தான் நடத்தினதை அவருடைய பக்கத்தில் போட்டிருந்தா இன்னும் எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். எத்தனை அரசியல் தலைவர்கள் பார்த்து வயிறு எரிஞ்சிருப்பாங்க. காசு கொடுத்து கூட்டுகின்ற இடத்துல இன்னொருத்தன் காசு செலவழித்து மராத்தான் நடத்துகிறான். காசை எதிர்பார்க்காம கூட்டங்கள் வருது. இதையெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டியது அண்ணாமலை தானே. ஏன்பா அவரும் ஒரு தொண்டர் தான்பா அப்படின் போது, ஆமாங்க, வீத லீடர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் மராத்தான் நடந்ததும், ரெண்டாவது பேரணி நடந்ததும் அவங்கவுங்க எக்ஸ்தலத்தில் போட்டு தமிழகம் முழுவதும் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி தொண்டராக இருந்து அண்ணாமலை அவர்களும் இந்த முயற்சிக்கு ஊக்குவிக்கணுமா இல்லையா? ஏன் அமைதியாக இருக்கின்றார்? விஜயை காப்பி அடிக்கலாம் ஐயா, ஆனால் விஜய் மாதிரியே நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு சைக்கோ தனத்துடன் இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் உனக்காக உழைக்கிறாங்க, ஆனால் இந்த உழைப்பை உன்னுடைய எக்ஸ்தலத்தில் போட்டு அங்கீகாரம் கூட செய்ய மாட்டேனா என்ன அண்ணாமலை அப்படின்னு கேட்க தோன்றுது.
இதில் மேடை தோறும் போய் குறிப்பாக ஆனந்த விகடனில் போய் நின்றுக்கிட்டு புலம்புறார். என்ன புலம்புறார் தெரியுமா? சாமி, இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் என்னை நம்ப மாட்டுறாங்க, என்னுடைய பின்புலத்தை ஆராய்கின்றார்கள். நான் பாஜகவிலேருந்து வந்தேன், அது ஒரு சிக்கலாகி போச்சு. நான் கர்நாடகாவில் எல்லோருக்குமானவனாக இருந்தேன். இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் தேடி தேடி என்கிட்ட புகார் அளிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன், ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் என்னை நம்பி வர்றது குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஆனந்த விகடனில் போய் புலம்பி இருக்கின்றார். அதுக்கு காரணம் பின்னாடியில் பாஜக அடையாளம் ஒட்டிட்டு இருக்குது, ஏன்னா நான் அங்கிருந்து வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை புலம்பி இருக்கின்றார். ஏன்பா அண்ணாமலை, உனக்கு தெரியவே தெரியாதா? இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் மத சார்பற்றவனாக இருந்தா அவன் பின்னாடி வரவே மாட்டான், சாதி சார்பற்றவனாக இருந்தா பின்னாடி வரவே மாட்டான். நீ தான் சொல்லிட்ட, இத்தனை நாளும் மதத்துக்கு ஆதரவாக இருந்தையோ இல்லையோ உன்னுடைய மத அடையாளத்தை காட்டிக்கிட்டாவது இருந்தேன். நான் இந்துவா இருந்து ஏன் இஸ்லாமியனை ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரம்ஜான் பண்டிகையை கூட பொட்டு வச்சுக்கின்னு குல்லா போடாம கஞ்சி குடிச்ச ஆளு நீ. ஆனா இப்போதெல்லாம் என்ன பண்ற? அழகா மதத்தையும் சாதியும் வீட்டில் போட்டு பூட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்ட. ஆனா இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும் அவன் மதத்தை வீட்டில் போட்டு பூட்டுவானா? அவன் என்ன கேனையா? காய்கறி கடைக்கு போனாலும் சரி, காய்கறி கடைக்கு போனாலும் சரி, இல்லை அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு போனாலும் சரி, மத அடையாளத்துடன் தான் போவான், தொப்பியுடன் போவான், சிலுவையுடன் போவான். அவனை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்றவன் யார் பார், அவன் பின்னாடி நிற்க மாட்டான். என் மதத்தை எவன் ஆதரிக்கிறான் அவன் பின்னாடி நிற்பான். எனக்குன்னு ஒன்னா களத்தில் எவன் நிற்கிறான் பார், அதுக்கு பின்னாடி போக மாட்டான் சிறுபான்மையர். பின்ன எதுக்கு பின்னாடி போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மதத்துக்கு பின்னாடி எவன் வரானோ அவன் பின்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிப்பான். இங்க மனிதம் என்பதை விட மதம் தான் பெருசு சிறுபான்மையருக்கு. ஒருத்தர் ரெண்டு பேர் விதி விலக்கா இருக்கலாம், ஆனா 99.9% 0.1% தவிர மற்ற அத்தனை பேரும் சிறுபான்மையர்கள். மதம் தான் பிரதானம், நாடு அப்புறம், மனைவி அப்புறம், குழந்தை அப்புறம், தன் உயிரே அப்புறம் தான். அந்த அளவுக்கு மதமானது சிறுபான்மையர் மத்தியில் கார்பரேட் மயமாக மாற்றப்பட்டிருக்குது. அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் சிறுபான்மையரின் பின்னாடி வரல அப்படின்னு வேதனை அடைஞ்சனா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லை. உன்னை நம்புறதுக்கு பல ஆண்டு காலம் ஆகும். நீ இந்து மதத்தை இழிவாக பேசணும், நக்கல் நையாண்டி பண்ணணும், இருக்கின்ற சமுதாய அடையாளங்களை கேவலமாக பேசணும். அப்போ தான் சிறுபான்மையர் உன் பின்னாடி உன்னா கூடவே உனக்கும் குல்லா போட்டு அவனும் குல்லா போட்டு நடப்பான், உனக்கும் சிலுவை போட்டு அவனும் சிலுவை போட்டு பின்னாடி நடப்பான். உன்ன மாதிரி அவன் மதத்தையும் சரி சாதியும் சரி எங்க தூக்கி போட்ட மாட்டான், வீட்டில் தூக்கி போட்ட மாட்டான். அவனுக்கு தெரியும் தன்னுடைய அடையாளம் எது என்று சொல்லிட்டு. அதனால அந்த பாரம்பரியத்தை அவன் விடுறதே கிடையாது. ஆனால் நீ தான் விட்டுட்டு போய் ஓட்டு பிச்சைக்காக மதத்தையும் சாதியும் நான் வீட்டில் போட்டு பூட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சாதி மதத்தை வெளியே கொண்டு நம்ம தூக்கி பிடிச்சி கொண்டாடுறோமா என்ன? என்ன சாதி என்று சொல்லி சட்டையும் நெத்தியும் பார்த்து தான் செலக்ட் பண்ணுறோமே என்ன? ஏன் அந்த சாதி மத அடையாளத்துடன் வெளியே நான் யாரையும் சாதி பார்க்க மாட்டேன், யாரையும் மதத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னால் நம்பாமல் போயிடுவாங்களே என்ன? அதனால் எப்போது நீங்கள் சமரசம் செய்து கொள்கின்றீர்களோ அப்போதே உன் பின்னாடி அவங்க வரமாட்டாங்க. திமுக மாதிரி தவேகா மாதிரி இந்து மதத்தை போட்டு பொழந்தினா நிச்சயமாக உங்கள் பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிமுக மாதிரி எல்லோருக்கும் மாணவராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கினீங்கன்னா இன்னைக்கு நகிட்டு இருக்கு பார் அதிமுக, அழிவை நோக்கி தமிழகத்தில் போயிட்டு இருக்கு பார் பாஜக. அந்த மாதிரி தான் இருக்கணும் தம்பி. அதனால் உனக்கு பெரும் கூட்டம் ஒன்று திரண்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள், தமிழகத்தை நல்லபடியாக வெற்றி பெற்று ஆளுங்கள் என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நன்றி நண்பர்கள்.